அதாவது இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் வயலில் தண்ணி பாய்ச்சிட்ருக்கோம். சரி, மொத்தம் எலிக்குட்டியாக வந்து தண்ணியில் மிதந்துகிட்டே வந்துச்சு. ஒவ்வொரு குட்டியாக காப்பாற்றிட்டு இருந்தேன். சரி, மொத்தம் 5 குட்டி இது வரைக்கும் காப்பாற்றிருக்கேன். இப்போ ஒருத்தர் மாட்டியிருக்காரு. அந்த வீடியோ தான் உங்களுக்கு போட போகிறேன். தெரியுதா? தண்ணியில் மிதந்து வர தெரியுதா? வந்துருங்க 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 வந்துருங்க. ஏங்க 6 குட்டி. நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு குட்டி வந்து அது தண்ணிக்குள்ளே மிதக்க முன்னாடியே வந்துடுச்சு, பார்த்துட்டேன். அதுக்கு தண்ணி கொடுத்து எல்லாம் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இவர் கண்ணு லைட்டாக திறந்துருக்காரு, அவங்க எல்லாம் கண்ணு திறக்கலை. மொத்தம் 6 குட்டிங்க. நான் நினச்சேன் ஒரு குட்டியே 2 குட்டியே. ஃபஸ்ட்டு ஒன்று வந்துச்சு, அடுத்து ஒன்று வந்து பார்த்தேன். கண்ணு கண்ணெல்லாம் தூக்கி இருந்தேன். சரி, இன்னும் இருக்கும் அப்படின்ட்டு அந்த பாறையில் பாய்ச்சில் தண்ணியிலே பார்த்துட்டே இருந்தேன். இதோட இது 6ஆவது குட்டி. மொத்தம் 5 குட்டி காப்பாற்றியாச்சு. இது 6ஆவது குட்டி. பாவமாக இருக்கு. ஆனால் இது எப்படி கண்ணு திறந்தாலும் பரவாயில்ல, எங்கிட்ட போய் பிழைச்சிக்கிறேன். கண்ணு திறக்காமல் இருக்குது. இன்னும் இருக்கா என்னன்னு தெரில. ஆனால் இருந்தாலும் நான் தேடிகிட்டே இருந்தேன். ஆனால் தேடினதும் இது 6ஆவது குட்டி கிடச்சிருக்கு. ஸோ நம்ம இன்றைக்கி வந்து சேவ் பண்ணியிருக்கோம் ஒரு 5 குட்டியை. பாவம், இது ஒரு தாய் எங்கே இருக்குன்னு தெரியல. பார்த்தா கூட தாய் விட்டு விட்டுட்டு போயிடலாம். ஆனால் இவர் கண்ணு திறந்து ஸ்டாப்பில். இவர் தான் மூத்தவராக இருக்குன்னு நினைக்கிறேன்.